உலகத்தினுடைய ஒரு சிறிய நிலப்பரப்பை கேட்டு போராடி இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பு ஏன் இந்த உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து மூர்க்கத்தனமாக அளித்தது என்ற கேள்வி பலரிடமும் இருக்கிறது. இந்த கேள்விக்கான பதிலை ஒரு சிலர் இப்படியாக சொல்லிக் கொள்கிறார்கள். அதாவது இரட்டை கோபுர தாக்குதலின் பின்பதாக உலக நாடுகளினுடைய பார்வை போராட்ட இயக்கங்களின் மீது வேறு கோணமாக மாறியது என்பதுதான் அவர்களுடைய பதில். உண்மையில் இதையும் தாண்டி ஒரு பதில் இருக்கிறது. அதற்கான காரணம் புலிகளுடைய நிழல் அரசு இருந்த காலப்பகுதியில் அவர்களுடைய ஆட்சி பிராந்தியங்களில் இருந்திருக்கக்கூடிய தமிழீழ வைப்பகம். ஏன் இந்த தமிழீழ வைப்பகம் அப்படி என்ன செய்தது என்று கேள்விக்கு வருகிற போது அவர்களுடைய தன்னாட்சி தன்னிறைவு கோட்பாடுகள் இந்த உலகத்தினுடைய வங்கியியல் முறைமைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியது என்று சொல்லப்படுகிறது. இந்த விடயம் ஏன் இப்போது பேசப்படுகிறது என்று சொன்னால், இதே போலதான் வெனிசுலாவில் இருக்கக்கூடிய மதுரோவினுடைய கைதும், அவர் ஏன் கைது செய்யப்பட்டார், ஏன் அமெரிக்கா இந்த அதிரடி நடவடிக்கையை செய்தது என்பதற்குமான பதிலாக இருக்க போகிறது. ஆகவே இந்த விவகாரம் சற்று ஆழமாகவும் விரிவாகவும் பார்க்கப்பட வேண்டியது. உண்மையில் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது அந்தந்த நாடுகள் தானா என்ற சந்தேகம் பலரிடம் இருக்கிறது. உண்மையில் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது யார்? உங்களுக்கு ரோத் சைட்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய தனியார் வங்கிகள் தொடர்பாக தெளிவு இருக்கிறதா? அறிந்திருக்கிறீர்களா? இல்லை என்று சொன்னால் தேடி பாருங்கள். இந்த ரோத் சைட்ஸ் எப்படியானது என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் பிரித்தானியாவினுடைய அரச பரம்பரைக்கு கடன் கொடுத்த அமைப்பாக காணப்படுகிறது. உலகத்தினுடைய மிகப்பெரிய வங்கியல் முறையை கொண்டிருக்கிறது, நிதி மூல கொள்கையை கொண்டிருக்கிறது. இந்த வங்கி கட்டமைப்புகளினுடைய அடிப்படையாக இது காணப்படுகிறது. ஆகவே இந்த ரோத் சைட்ஸ் குடும்பத்தினுடைய நகர்வுகளுக்கு பாதகமான விடயங்களை வைத்திருக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு.